கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நம்முடைய வார்த்தையை மாற்ற வேண்டும்? ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்தோம். உண்மையிலே நம்முடைய வார்த்தை அது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி, அதே போல் இங்கே பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகத்திலே 17வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பாருங்கள், அந்த ஆபிரகாமை பார்த்து இங்கே சொல்லுகிறார், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இங்கே சொல்லுகிறார். அப்போது இவனுடைய பெயர் எப்படி இருக்கிறது? ஆப்ராம் அவருடைய பெயர். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அப்போ ஏன்னா ஆபிரகாம் என்று சொன்னால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஆனால் இவங்களுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. அது மட்டும் கிடையாது, அந்த தகுதியும் கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திரளான ஜாதிக்கு தகப்பன் என்று சொல். அப்போ அப்படி தான் அதனுடைய அதனுடைய அர்த்தமே அப்படி தான். அப்போ நீ சொல் முதல்ல. அப்போ எப்படி மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமோ அப்படி நீ என்ன பண்ணணும்? பேச வேண்டும். அப்போ ஒரு குழந்தை கூட இல்லை, அது மட்டும் அந்த குழந்தைக்கான தகுதியும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. இங்கே 15வது வசனத்தில் பாருங்கள், பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, பாருங்கள், உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராகும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அப்போது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அப்போ என்னென்னா 2 பேருமே தகுதி கிடையாது. அப்போது இவங்களுடைய மனைவியின் பேர் சாராய். அப்போது அவங்க பேர் இனிமேல் சாராய்னு கூப்பிடாது. ஏனென்றால் சாராள். அப்போ சாராள் என்று சொன்னால் திரளான ஜாதிகளுக்கு அவர் தாயாக அவள் மாறப்போகிறார். அப்போ திரளான ஜாதிகளுக்கு இவன் தகப்பனாக. அப்போது ஒரு குழந்தையும் இல்லாத அவர்களை பார்த்து திரளான ஜாதிகளுக்கு தாய், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி ஆண்டவர் அவங்க பெயரிலே அர்த்தம் இருக்கிறது. இப்போ நாம் வைக்கிற பேருக்கு அர்த்தமே இல்லை. ஆனால் அப்பொழுது ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் இருக்கிறது. அப்போ உண்மையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போ உன் வார்த்தை இனிமேல் உன் வார்த்தை உன் வார்த்தை மாற்றுப்பா. உன் வார்த்தை ஏன்னா உன் வாழ்க்கையிலே மாற்றம் அப்போது வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் தான். ஆனால் இருந்தாலும் அவனுடைய வார்த்தையை அவன் மாற்றவில்லை என்று சொன்னால் அப்போ தேவ வாக்கு தத்தம் நிறைவேறாது. அவன் நிச்சயம் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய முடியாது. அப்போ இன்னைக்கு பாருங்கள், அவங்க 2 பேருக்குமே எந்த தகுதியுமே கிடையாது. என்ன 4ஆம் அதிகாரத்தில் ரோமர் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அப்போ அவங்க பாருங்கள், சாராளுக்கு கர்ப்பம் செத்து போய் இருக்கிறது, இவருக்கு சரீரம் செத்து போய் இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பாரு, உன் பேர் உன் பேர் ஆபிரகாம், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். இங்கே சாரா என்ற அப்போ திரளான ஜாதிகளுக்கு அவள் பாருங்க தாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீ சொல்லு அப்படி என்று சொல்லி இப்படி தான் நீ சொல்லணும், இப்படி சொல்லக்கூடாது. அப்போ என்ன சாரா என்று சொல்லக்கூடாது. அப்போ அது மட்டும் கிடையாது. உன் பேர் நீ ஆபிரகாம் என்று அப்படி சொல்லக்கூடாது. இனிமேல் உன் பேர் எப்படின்னு சொல்லணும்? ஆபிரகாம், திரளான ஜாதிகளுக்கு. அப்போ உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களோ, தேவ வசனத்தில் என்னென்னு சொல்லிக்க அப்படி தான் நீங்கள் பேசணும். உங்கள் விருப்பத்தின்படியாக நீங்களே உங்கள் சொந்த விருப்பத்தின்படி அதெல்லாம் கிடையாது. எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது, நான் சொல்ல முடியாது எப்படிங்க நான் போய் சொல்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக தேவ வாக்கு தத்தம் நம்ம யார் ஒரு தேவ வசனத்தை விசுவாசித்து அந்த வார்த்தையின்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய பேசவில்லையோ அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறாது என்று சொல்லலாம் தேவனுடைய வசனத்தில். அதனால் தான் போன வீடியோ கூட நாம் பார்த்தோம். நிச்சயமாக வார்த்தை ஒரு முக்கியமான மாற்றம். உங்கள் வார்த்தை வாழ்க்கை எப்படி மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, தேவ வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அப்படி தான் நீங்கள் பேச வேண்டும். அப்படி பேசும்பொழுது தான் அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். அதனால் அப்போ என்ன மறைமுகமாக சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வார்த்தையிலே மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் சாரால்
சாராளை பார்த்து சொன்னார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் தகுதி இல்லாமல் இருக்கிறான். ஆனால் தேவ வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய வசனம் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மட்டும் செய்தல், அவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறபடினாலே அவர் இப்பொழுதும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறதோ மறுபடியும் அதுதான் நான் சொல்லுவேன். அவங்க 2 பேருக்குமே தகுதி இல்லை. ஏன்னா அவங்க சரீரம் செத்து போச்சு, கர்ப்பம் சத்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சொல் என்று சொல்லி என்ன சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொல்லு, திரளான அப்போ ஜாதிகளுக்கு தாய் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை சொல்லுகிறார். அதுதான் ஆபிரகாம் சாராள் என்று சொல்லி ஒரு பெரிய மாற்றத்தை இப்படி தான் நீங்கள் கூப்பிடணும், இனிமேல் கூப்பிடக்கூடாது என்று சொல்லி. அப்போ தேவ வசனத்தை என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த வசனத்தை அறிந்து கொள்ளுங்கள். அதே வசனத்தை அறிந்து கொண்டு தேவ வார்த்தையின்படியாக உங்கள் வார்த்தைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் தான், உங்கள் வார்த்தையில கொண்டு தான் தேவன் செய்ய முடியும். தவிர எத்தனை பேர் உங்களுக்காக தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கலாம், எப்படி ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் உங்கள் வார்த்தையை கொண்டு தான் கர்த்தர் பெரிய மாற்றத்தை செய்ய விரும்புகிறார். அதனால் உங்கள் வார்த்தையை தேவ வார்த்தை அறிந்து மாற்றிக்கொள்ளுங்கள். பெரிய மாற்றம். உங்கள் வார்த்தை மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும்.